6 என்ற எண்ணிற்கு எதிரே வர வேண்டிய எண் எது? ஆப்ஷன் ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க. இப்படி 3 டைஸ் கொடுத்து பண்ணா எப்படின்னா, இப்போ 6 என்ற எண்ணிற்கு எதிரே வர வேண்டிய எண் தானே கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 6 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எதுக்கு எந்த நம்பர் கேட்டிருக்காங்களோ அந்த நம்பர் எழுதிக்கலாம். எழுதிட்டு இந்த டைஸ்ல 6 பக்கத்துல இருக்க நம்பர் என்னென்னங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். இந்த 4 இருக்கு, இதுல 3 இருக்கு. அப்போ இது பக்கத்துல இருக்க நம்பர் இது கண்டிப்பா வராது. ஸோ அதே மாதிரி இங்க 2 இருக்கு, அதே மாதிரி 5 இருக்கு. இந்த நம்பர்லாம் 6க்கு பக்கத்துல இருக்க நம்பர், இந்த நம்பர்ஸ் எல்லாம் கண்டிப்பா வராது. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க நம்பர் என்ன நம்பரா இருக்கும்? இப்போ பேலன்ஸ் இருக்க நம்பர் என்னது? 1 1 2 3 4 5 6. அப்ப 6க்கு ஆப்போசிட்ல இருக்க நம்பர் 1 தான். இது எல்லாமே பக்கத்துல இருக்க நம்பர், அதனால இது எதுவுமே வராது. 1 மட்டும் இதுல வரல அப்படின்னா அதுதான் ஆப்போசிட்ல இருக்க நம்பர், ஆப்ஷன் ஏ. இதே மாதிரி இந்த சம்ல 4 என்ற எண்ணிற்கு எதிரே வர வேண்டிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ போன சம் மாதிரி இப்போ 4க்கு பக்கத்துல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அப்படின்னா 2 3, மற்ற எதிலும் பக்கத்துல இருக்குன்னு பார்க்க முடியுமா? முடியாது. 2 3 மட்டும்தான் இருக்கு. அதனால இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, இந்த 3 கியூப்லையும் எது காமனா இருக்கு? இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கா? அப்ப இப்படி எழுதணும். ஃபர்ஸ்ட் 3 மட்டும் கரெக்டா வச்சுட்டு 3 இதை கிளாக் வைஸ்ல, அடுத்த நம்பர் என்ன? 1, அடுத்த என்ன? 2. அதே மாதிரி இங்கேயும் 3க்கு அப்புறம் கிளாக் வைஸ்ல 3, அப்புறம் 2, அப்புறம் 4. இதுலயும் அதே மாதிரி கிளாக் வைஸ்ல 3 5 1 இப்படி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துட்டா நம்மளுக்கு கேட்கறது என்னது? 4 என்ற எண் இருக்கு. இங்க 4 எங்க இருக்கு? இதுதான் 4 இருக்கு. அப்ப இந்த வரிசையில இருக்கிற ஒரு நம்பர் தான் 4க்கு ஆப்போசிட் நம்பரா இருக்கும். 1 2ஆ இருக்கும், இல்ல 4ஆ இருக்கும். இப்ப 2 எப்படி இருக்கு? இங்க 2 வந்து 4க்கு பக்கத்திலே இருக்கு. அப்ப 2 கிடையாது. 4க்கு பக்கத்துல இல்லாத நம்பர் 1 தான். அப்போ இதுக்கு ஆன்சர் 1. இதுல வந்து 4 டைஸ் கொடுத்துருக்காங்க. 6 என்ற எண்ணிற்கு எதிரே வர வேண்டிய எண் எது? இதுல 4 டைஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? இதையும் அதே மாதிரி 6ன்னு எழுதிட்டு 6 என்ற எண்ணுக்கு தானே பக்கத்துல என்ன இருக்கு? 2 3 இருக்கு. அப்ப 2 3. இங்க 2 4 இருக்கு. 4 2 ஏற்கனவே எழுதிட்டோம், அதனால தேவையில்லை. 4 இங்க 4 ஏற்கனவே எழுதிட்டோம், 5 மட்டும் இருக்கு. 5 அவ்வளவுதான். மிச்சம் என்ன நம்பர் இருக்கு? 1 தான் இருக்கு. 1 தான் ஆன்சர் கரெக்ட். இது அந்த மெத்தட்ல நீங்க போடணும்னு நினைச்சாலும் இதுல காமனா எந்த நம்பர் இருக்குன்னு பாத்துக்கலாம். காமனா இதுல 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. சரியா? இப்போ காமன்ல இருந்து எடுத்துக்கலாம். 2ல இருந்து என்ன சொல்லியிருக்கேன்? கிளாக் வைஸ்ல. இப்போ 2 3 6. இதுலயும் அதே மாதிரி கிளாக் வைஸ்ல 2 6 4. இதுலயும் அதே மாதிரி கிளாக் வைஸ்ல 2 4 1. சரியா? இப்போ நம்மளுக்கு தேவையானது என்ன? 6 என்ற எண் இருக்கு. அதாவது 6 எந்த லைன்ல இருக்கு? இந்த லைன்ல 6 இருக்கு, இந்த லைன்லயே 6 இருக்கு. இதுல இருக்கிற ஒரு நம்பர் தான் அதுக்கு ஆப்போசிட் நம்பரா இருக்கும். 6 பக்கத்துல 3 இருக்கான்னு பாத்துக்கலாம். 3 இருக்கு, அப்ப இது வராது. 4 இருக்கா? 4 இங்க இருக்கு, அதனால இதுவும் வராது. இந்த 4 கண்டிப்பா வராது. இப்போ 6 பக்கத்துல 1 இருக்கா? 1 இல்லை. அப்போ ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். சரியா?